புட்டு சைடு தான் கொடுத்துருக்கேன். புட்டு சைடு தான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். புட்டுக்கு திருப்பி போவாங்கங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன், பார்ப்போம். புட்டுல 252 கொடுத்தேன், 262, 10 பாயிண்ட் போயிட்டாங்க. 10 பாயிண்ட் போயிட்டாங்க. 10 பாயிண்ட் போயிட்டாங்க. 10 பாயிண்ட் போயிட்டாங்க. ஓகே, 262. இன்னுமே புட்டுல கொஞ்சம் டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. புட்டுல இன்னும் கொஞ்சம் கூட டிராவல் ஆகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு 10 பாயிண்ட் கொடுத்தாங்க, திருப்பி பிடிச்சி வச்சிருக்காங்க. புட்டுல தான் கொஞ்சம் டிராவல் ஆகிற மாதிரி இருக்குங்க. நம்ம ஸ்டாப் லாஸை மேலே போட்டுறேங்க. அதனால இந்த தடவை ஸ்டாப் லாஸ் நான் மேலே போட்டிருக்கேன். ஆனால் 10 பாயிண்ட் ப்ளஸ்ல தான் இருக்காங்க. பார்ப்போம், இன்னும் 10 பாயிண்ட்ல கட் பண்ணலாம், இல்லைன்னா வெயிட் பாருங்க. ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னாலே ரிட்டர்ன் வந்து அடிக்க தான் பார்க்குறாங்க. 10 பாயிண்ட் கிடைக்கிறதே பெருசுங்கிறீங்களா? காலையில் இந்த ஓட்டத்தில் வரல, ஸ்டாப் லாஸ் வரல, அவங்க அப்படியே டிராவல் தான் பண்ணுறாங்க. அந்த புட்டு சைடு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். புட்டு சைடு இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் கிட்டத்தட்ட ரீச் ஆயிடுவாங்க போல இருக்கு. 20 பாயிண்ட் ரீச் ஆயிடுவாங்க போல இருக்கு. நம்ம ஒரு 70, 62, 10 பாயிண்ட் தான் இருக்கு. 72 போனாங்கன்னா கட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா 267 மட்டும் தான் போயிருக்காங்க. சின்னதா பிளஸ் ஆர் மைனஸ் மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்காங்க. 10 பாயிண்ட் கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. 10 பாயிண்ட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க. இதான் 10 பாயிண்ட் தான் கிடைச்சா எடுத்துடணும். இந்த இடத்துல திருப்பி திருப்பி டிராவல் மாறும். ஸ்டாப் லாஸ் மேல போட்டிருந்தேன். இப்போ 10 பாயிண்ட் கொடுத்துட்டு திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிக்க பாக்குறாங்க. அடிப்பாங்களா இல்ல திருப்பி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஒரே கேண்டில் மாறுது, அப்படியே பொசிஷன் மாறுது. ஆனா புட்டு சைடு இன்னும் போறதுக்கான வாய்ப்பு தான் தெரிஞ்சிச்சு. அதான் வெயிட் பண்ண. திருப்பியும் பிளஸ் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிளஸ்ல டிராவல் ஆச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஆனா புட்டு சைடு போச்சுன்னா கிடைக்கும். புட் சைடு போக கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம். 10 பாயிண்ட் கிடைச்சு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ 10 பாயிண்ட்டுக்கு மேலதான் இருக்காங்க. 10 பாயிண்ட்டுக்கு மேலதான் இருக்காங்க. 20 பாயிண்ட் கிடைச்சா நான் கட் பண்ணிடுவேன். 20 பாயிண்ட் கிடைச்சால் கட் பண்ணிடுவேன். 20 பாயிண்ட் ரீச் ஆயினாங்கன்னா கட் பண்ணிடலாம். நான் ரெடியா இருக்கேன். ரெடியா இருக்கேன். 72க்கு மேல டிராவல் ஆனாங்கன்னா கட் பண்ணிடுவேன். 72க்கு மேல டிராவல் ஆனாங்கன்னா கட் பண்ணிடலாம். 69, 70, 71, 271 டச் பண்ணிட்டாங்க. 270, 73 கட்டுங்க. கட்டு 21 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 21 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னுமே கொஞ்சம் கூட டிராவல் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இன்னுமே டிராவல் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம கரெக்டா இதுல ஒரு 20 பாயிண்ட் பிடிச்சிருக்கோம். ஆனா இன்னுமே டிராவல் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் வரணும். அப்படி வந்தாங்க அப்படின்னுச்சுன்னா கிட்ட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்னுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. நான் எதுக்கும் இன்னொரு என்ட்ரியும் கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷா ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் மேலதான் கிடைச்சிருக்கு. மேலதான் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் பாருங்க. ஆனா எடுத்த என்ட்ரி நமக்கு மேடம் ஒரே கேண்டில் தூக்குடுன்னு திருப்பி தூக்குறாங்க. பார்ப்போம். ஆனா கொஞ்சம் டிராவல் ஆக தான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அந்த அளவுக்கு டிராவல் ஆனா தான் ஸ்டாப் லாஸுக்கு அடிக்கும். அதோட கால்குலேஷன் தான். அங்க போனாதான் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதனால போவாங்க. அதனால இங்க நமக்கு ஒரு சின்ன பிளஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புட்ல இன்னொரு 5 பாயிண்ட்ல இருந்து 10 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 5 பாயிண்ட்ல இருந்து 10 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 277க்கு என்ட்ரி. 277க்கு என்ட்ரி. 277க்கு என்ட்ரி. 200 கட்டுங்க. 10 பாயிண்ட் பிடிச்சிட்டேன். 287 கட்டு. கரெக்டா நம்ம சொன்ன மாதிரி கீழே தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். 10 பாயிண்ட் பிடிச்சிட்டோம். இப்ப நம்மளோட கணக்குக்கு இது மட்டும் வரணும். 23,814 மட்டும் அவங்க வரணும். வந்தா தான் ஸ்டாப் லாஸ் அடிக்கப்படும். கரெக்ட். இப்போ நம்ம ஒரு 10 பாயிண்ட் மட்டும் பிடிச்சிட்டு வெளியே நிக்கிறோம். சரிங்களா? இப்போ 30 பாயிண்ட் நம்ம பிடிச்சிருக்கோம். இது மட்டும் வருவாங்கன்னு சொன்னேன். கரெக்டா அது மட்டும் வந்துட்டாங்க. அது மட்டும் டிராவல் ஆயிட்டாங்க. ரைட்டு.
இப்போ இது மட்டும் வந்துட்டாங்க இல்லைங்களா, இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளஸ் தூக்கிடுவாங்க. நான் கொடுத்தவங்களுக்கு பூரா ஸ்டாப் லாஸ் அடிச்சாச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தது பிளஸ் தூக்குறதா வேலை. பிளஸ் தூக்குறதா அவங்களுக்கு வேலை. இந்த இடத்துல இருந்து பிளஸ் தான் தூக்குவாங்க. இந்த இடத்துல இருந்து பிளஸ் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பார்க்கலாம். இதுக்கப்புறம் போய் தொடுவாங்களா என்ன பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல என்ட்ரி எல்லாம் எதுவும் போலீங்க நானு. ஏன்னா எந்த இடத்துல எது வேணாலும் நடக்கலாம். இந்த இடத்த டச் பண்ணிட்டாங்க. டச் பண்றதுல இருந்து பிளஸ் போவாங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன். ஆனா நான் என்ட்ரி எதுவும் போலீங்க. இதுக்கும் கீழே இறக்குறாங்களான்னு பார்க்கலாம். இறக்குனாங்கன்னா வெயிட் பண்ணுவோம். சப்போஸ் இறக்காம மேல கால் போச்சு அப்படின்னுச்சுன்னா மேல் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். ஏதாச்சும் நம்ம நினைச்ச மாதிரி ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். இதுக்கே வச்சுக்குவோம். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம். இதுக்குள்ள போறாங்களான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிராவல் ஏதாச்சும் ஆகுதா இல்ல இதுக்கு கீழே வர்றாங்களான்னு பார்க்கலாம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. அதனால என்ட்ரி எதுவும் கொடுக்கல. இன்னுமே எனக்கு இது ரெண்டு பக்கமும் டிராவலிங்க்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் நம்ம சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கு. சின்னதா இன்னொரு மைனஸ் எடுத்து கூட வரலாம். இல்ல பிளஸ் கூட போலாம். சின்ன மைனஸ் எடுத்து இல்லைனால் இது அப்படியே கண்டினியூஷன் ஆச்சுன்னா 23,795 கூட தொட்டுட்டு போலாம். இந்த கண்டினியூஷன் ஆச்சுன்னா, ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனா இதை கூட டச் பண்ணிட்டு போகலாம். 23,795 டச் பண்ணிட்டு கூட போலாம் லைக் பிரைஸ்ல. இல்ல இந்த இடத்துல ஏதாச்சும் சின்னதா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். இதுவும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனா தான் நம்ம என்ட்ரிக்குள்ள போகணும். நம்ம நினைச்சதோட கொஞ்சம் எச்சா எடுத்துட்டாங்களா என்ன? எச்சா எடுத்துட்டு மேல போறாங்களா இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் ரெண்டுமே கன்ஃபார்ம் இல்ல. இல்லைன்னா சைடு பேஸ்ல புடிச்சுக்குவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. இல்ல சப்போஸ் கீழே வந்தாங்க அப்படின்னுச்சுன்னா 23,795 டச் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த இடத்துல எந்த வேலை வேணாலும் மாத்தி செய்வாங்க. அதனால நம்ம எதுவும் என்ட்ரி போலைங்க. சப்போஸ் இதுக்கு இதை டச் பண்ணலாம் இல்ல இதை டச் பண்ணலாம். ரெண்டுல எது வேணாலும் அவங்க செய்யலாம். ஆனா இது பிளஸ் ஆர் மைனஸ் மாத்தி நடக்கிறாடா. இந்த ஸ்பீடு கிடைக்கல நமக்கு. ஸ்பீடு கிடைச்சிச்சு. அதுல 30 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். ஆனா ஃபேக்கா இல்லை உண்மையாவே டிராவல் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். இல்லை டிராவல் தான் பண்றாங்க. பரவாயில்ல டிராவல் பண்றாங்க. இந்த இடத்துல வரும்னு சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல வரும்னு சொல்லியிருந்தேன். இப்படி போகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதுல இருந்து டிராவல் பண்ணிக்கிறாங்க. இப்ப இது மட்டும் டச்சா இல்ல மேல மட்டும் டச்சிங்கா? இந்த இடத்துல ஸ்பீடு இருக்கு. சப்போஸ் ஒரு பிளஸ் இருந்தா என்ட்ரி கூட கொடுக்கலாம். இது ஃபேக்கா? இந்த கேண்டில் திருப்பி ரிட்டர்ன் கீழே வர்றாங்களா செக் பண்ணுவோம். இருந்தாலும் இருக்கலாம், போனாலும் போகலாம்ங்கிற மாதிரி. இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். இன்னும் மேல டிராவல் ஆவாங்களா அப்படிங்கறது பார்க்கலாம். இல்ல திருப்பியும் கிட்டுக்கு போயிட்டு வருவாங்களான்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் சைடு சின்ன வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. சரி, எதுக்கும் நம்மளும் ஒரு என்ட்ரி கொடுப்போம். கிடைச்சால் கிடைக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவாங்க. ஸ்டாப் லாஸ் நான் ஒரு 5 பாயிண்டே போடுறேன். கால் சைடு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நான் ஸ்பீடு இருந்தா சல்லுன்னு போயிடுவாங்க. ஸ்டாப் லாஸ் மேலேயே போட்டுங்க. அடிச்சால் போகட்டும், இல்லைன்னா அடிக்கலை போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா ஓகே. இப்போ ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சா சந்தோஷம். 213க்கு நம்ம போட்டிருக்கோம். 223 22 மட்டும் போனாங்க. 23 ரீச் ஆகல. 23 தாண்டினாங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல எது வேணாலும் பண்ணலாம் அவங்க. அதனால 23 தாண்டட்டும். 22 23 கட்டு. 23 கட்டுங்க. இப்போ ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிருக்கோம். இந்த டிராவல்ல ஒரு 10 பாயிண்ட் நம்ம பிடிச்சிருக்கோம். இதுக்கும் மேல டிராவல் ஆகி இது டச் பண்றாங்களான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஏன்னா இந்த சப்போர்ட் எடுத்துட்டு கூட ரிட்டர்ன் ஏதாச்சும் இறங்கலாம். அந்த சப்போர்ட் டச் பண்ணுவாங்கன்னு கோடு போட்டேன். அந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலேயே எடுக்கிறாங்க. பரவாயில்லை.
அப்போ 23,900 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை 23,900 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம 2 ட்ரேடு எடுத்து 22 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கோங்க. அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரொம்ப நான் ரிஸ்க் எடுக்கல. ஆனா போறக்கான வாய்ப்பு தெரியுது. 23,900 வந்து போறக்கான வாய்ப்புகள் தெரியுது. நான் அங்கேயே டச் பண்ணுவான்னு இவ்வளவு தூரம் இறக்கி ஏத்திட்டாங்க. ஆனா இதுல புட்டுலயும் நம்ம புடிச்சிட்டோம். புட்டுலயே ஒரு 30 பாயிண்ட் நம்ம புடிச்சிருக்கோம். வச்சிருந்தா 20 பாயிண்டே கிடைச்சிருக்கும். இப்போ இருந்தாலும் பரவாயில்லை. 23,900 டச் பண்றாங்க. 23,900 டச் பண்றாங்க. அதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க போகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் போகுதா, மேல போறாங்களா இல்ல கீழே போறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம வச்சிருந்தா இப்ப கரெக்டா 30 பாயிண்ட்டுங்க. 30 பாயிண்ட் அழகா, சரி 20 பாயிண்ட் அழகா கிடைச்சிருக்கும். ஏன்னா 43 மட்டும் டிராவல் ஆயிட்டாங்க. 44 மட்டும் டிராவல் ஆயிட்டாங்க. 20 பாயிண்ட் வந்திருக்கும், நம்ம எடுத்திருக்கலாம். இப்போ இதுக்கும் மேலதான் டிராவல் ஆகுது. இதுக்கும் மேலதான் டிராவல் ஆகிறார்கள்.